திருவண்ணாமலையில ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்டாருங்க, இந்த கோயில்ல என்ன ஆச்சுன்னு. 2 கோயிலே காணாமன்னு ஆர்டிஐல பதில் கொடுத்துட்டான். கோயில காணாமா. ஆர்டிஐல அரசாங்கம் கொடுத்த பதில் இருக்குங்க. இந்து அறநிலையத்துறை கொடுத்த பதில் எப்படி இருக்கு? பல கோவில்கள்ல தேரையே காணோம். தேரோட்டம் இங்க பாருங்க. இந்த 50-60 வருஷத்துக்கு முன்னால இதுக்கு வக்கீல் அவர் சொன்னார், சந்தோஷப்படுவேன் நான். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு முழுக்க தேரோட்டம் நடந்து கொண்டிருந்த கோவில்கள் எத்தனை? இன்னைக்கு தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கிற கோவில்கள் எத்தனை? ஏன் இத்தனை கோவில்கள் தேரோட்டம் இல்லை? ஒண்ணு தேர் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதை ரிப்பேர் பண்ணல அறநிலையத்துறை, இல்லைன்னா தேரையே காணோம். தேரை காணோம், கோயிலை காணோம், உண்டியலை காணோம், சிலைகளை காணோம், விக்கிரகத்தை காணோம். நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை நம்ம தெய்வ விக்கிரகங்களை வெளிநாட்டில இருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டான் இந்த திராவிட மாடல். பல கோவில்கள் இன்னைக்கு பிரதமருடைய சுற்றுப்பயணத்துல, வெளிநாட்டு சுற்றுப்பயணம், ஜெர்மனிக்கு போறாருன்னு வச்சுங்க. இங்க உங்களுக்காக தான் சொல்றேன் நான். பிரதமருடைய சுற்றுப்பயணத்துக்கு முன்னாலேயே அதிகாரிகள் இரு தரப்புலையும் 1 மாசத்துக்கு முன்னாலே வேலை செய்வாங்க. செய்திகள் போயிட்டு இருக்கும். அதுல உங்கள் ஜெர்மனி, உதாரணத்துக்கு ஜெர்மனி சொல்றேன், உங்கள் ஜெர்மனியில் இந்தியாவை சார்ந்த இந்து கோவில்களை சார்ந்த சிலைகள் இங்கே திருடப்பட்டோ விலைக்கு வாங்கப்பட்டோ கண்காட்சியாகவோ தனியார் வசமோ இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க சொல்றார் நரேந்திர மோடி. அந்த கேள்விக்கு ஜெர்மனி அரசாங்கம் ஆமா அந்த மாதிரி சில சிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, பதில் சொன்னா, அந்த சிலைகளை தெய்வ விக்கிரகங்களை வைத்துக் கொள்கிற உரிமை உங்களுக்கு இல்லை, இது கண்காட்சி பொருள் இல்லை, இது விலைக்கே உரிய விலை கொடுத்து வாங்கினாலும் தப்பு, இதெல்லாம் திருடப்பட்டவை, அவற்றையெல்லாம் பிரதமர் திரும்ப வரும்போது நீங்கள் கொடுத்து விட்டுறணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான சிலைகளை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தவர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் மாத்திரம் 9 விக்கிரகங்களை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. திரும்ப அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டில். ஒரு ஆட்சியில விக்கிரகங்கள் திருடு போகுது, இன்னொரு ஆட்சியில திருடப்பட்ட விக்கிரகங்கள் திரும்ப கொண்டு வந்து பிரதிஷ்டை ஆகுது. எது சார் நல்ல ஆட்சி? எது நல்ல ஆட்சி சொல்லுங்க? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க, நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க, வெளியில சொல்லுங்க. இதெல்லாம் சரிங்க சார். இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல, நீங்க கோவில்ல முதல்ல சிலைன்னு சொல்லக்கூடாது தெரியுமா? விக்கிரகம், விக்கிரகம்னு சொல்லணும், இல்ல மூர்த்தின்னு சொல்லணும், இல்ல தெய்வ திருமேனின்னு சொல்லணும். சிலை கிடையாது. சிலை ஒரு ரோட்ல நிக்கிறதெல்லாம் சிலை தான். ஒரு பார்க்ல கூட சிலை இருக்கும், ரோட்ல கூட ஈவேராக்கு சிலை வச்சிருக்காங்க, அதுவும் விக்கிரகம் ஒண்ணா? இல்ல இல்ல. அதனால விக்கிரகம் தான் சொல்லணும், மூர்த்தின்னு சொல்லணும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு சித்தர் மாதிரி இருப்பார், அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன சார் பெரிய அக்கிரமமா இருக்குது, சிலை தடுப்பு பிரிவு, சிலை திருட்டு தடுப்பு இப்படிலாம் பேசுறாங்க, சிலைன்னு சொல்லலாமா விக்கிரகங்கள்னு கேட்டேன். அவர் சொன்னா, இது எவ்வளவோ பரவாயில்லைங்க, கோவில்ல ஸ்டாக் எடுப்பாங்க,